ராதகிருஷ்ணா. நந்தபவனில் மற்றொரு அற்புதமான லீலா. நந்தபவனில் யசோதம்மா தன் வீட்டு காரியங்களை கவனமாக செய்து கொண்டிருக்கிறாள். நந்தபாபாவோ கோக்களுக்கு ஆகாரம் கொடுத்து கொண்டிருக்கிறார். பலராமன் அண்ணா குட்டிகளுக்கு நடுவில் பந்து விளையாடி கொண்டிருக்கிறார். அவரவர்களுடைய வேலையில் மூழ்கி இருக்கிறார்கள். ஸ்ரீ கிருஷ்ண கண்ணையா மட்டும் தனியா உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்த கிருஷ்ண கண்ணையா இப்போ என்ன பண்ணா, தானே ஏதோ பாட ஆரம்பிச்சான். அப்புறம் எழுந்து நின்னா, தாத்தை தாத்தை தாத்தைன்னு அப்படியே அந்த குஞ்சு பாதங்கள்னால அப்படி நாட்டியம் கூடவே ஆடுறான். இப்போ என்ன பண்ணா, யசோதம்மா ஓடி போய் நந்தபாபாவையும் பலராமண்ணாவையும் ஐஷன் வந்து வாயில் விரல வச்சுண்டு, சத்தம் மட்டும் போடாதீங்கோ, இங்கேயே நின்று கவனிங்கோ அப்படின்றா. இப்போது கண்ணையா வேக வேகமாக ஆடுறான். தாத்தை தாத்தைன்னு குதிக்கிறான், தட்டாமாலை சுற்றுறான், ஜோராக குரல் எடுத்து பாடுறான், பெருசாக சிரிக்கிறான். அப்புறம் பாபா பாபா நந்த பாபா அப்படின்னு கூப்பிட்டு சுழண்டு ஆடுறான். யசோதாம்மா நந்த பாபாவை இந்த நிறுத்தியத்தை பாருங்கோ அப்படின்னு சொல்லி காமிக்கிறா. அவரும் அந்த குழந்தையை நோக்கி ஓடி வரார். இப்போ கோபால் என்ன பண்ணால், ஓடி போய் ஒரு வெண்ணெய் சட்டியை எடுத்து கையில் வச்சுட்டு அப்படியே அந்த வெண்ணெயை போட்டு அலையறான். அப்புறம் அதை எடுத்து வாயில் போட்டுக்கிறான். அலைஞ்சு அந்த வெண்ணெயெல்லாம் அப்படியே சிந்துறது. அது மேலேயே தன் பிஞ்சு பாதங்களை வச்சு ஆடுறான். வேகமாக கண்ணையா என்ன பண்ணால், சின்ன குழந்தைகள்லாம் சுற்றி நிற்கிறவாள்லாம் வெண்ணெய் சட்டியிலேருந்து வெண்ணெய் சிந்துறதே அப்படின்னு சொல்கிறா. இப்போது உடல் பூரா அப்படியே வெண்ணெய் சிந்த ஆடிண்டே அங்கே இருக்கிற கண்ணாடி அதுக்கு அருகில் வந்து பார்க்குறான். அதில் தன்னுடைய பிரதிபிம்பத்தை முதல் தடவையாக பார்க்குறான். ஆனால் அதுக்குள்ளே வேற ஏதோ குழந்தை இருக்குது அப்படின்னு நினச்சின்னு கையை நீட்டி அந்த பிரதிபிம்பத்தை பார்த்து வேற ஒரு கோப்பக்குட்டின்னு நினச்சிட்டு கையை ஆட்டி ஏதோ விஷயங்கள்லாம் சொல்கிறான். அப்புறம் ஜோராக சிரிக்கிறான். மறுபடியும் அந்த பிரதிபிம்பத்தை பார்த்து சந்தோஷத்தில் ஆடுறான். திரும்பி வாபஸ் வரான். திரும்பியும் ஓடுறான். பலராமன் கையை தட்டி சிரிக்கிறான். அப்புறம் அந்த பிரதிபிம்பம் தான் அப்படின்னு தெரிஞ்சுண்டு தானே தன்னை பார்த்து மோகிக்கிறான் கண்ணன். இப்படி கண்ணையாவுடைய லீலைகள் மேலும் தொடர்கிறது. ராதேஷ்ணா.